அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெருந்தொகையான மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பற்றிய தகவல்கள் கிடைக்காமை அவதானம் செலுத்த வேண்டிய பிரச்சினையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பல்வேறு நிதி மோசடிகள் குறித்து ஊடகவியலாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் வட்டி வீதங்கள் 2% குறைந்துள்ளது. அந்த நாடுகளில் உள்ள சேமிப்பாளர்கள் வட்டி வருமானத்தின் அடிப்படையில் தமது அன்றாட தேவைகளை தீர்மானிப்பதில்லை. பொருளாதாரம் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி எடுத்துள்ள பல்வேறு தீர்மானங்கள் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளை மாத்திரம் பேசும் மக்களை சென்றடைவது குறைவாக உள்ளது. மேலும் கடவுச்சொல் மற்றும் OTP குறியீட்டை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் சிக்கல் நிலைமை உள்ளது. இது குறித்து மக்கள் விழிப்புடன் இருப்பது அவசியம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணம் அம்பாறை திருக்கோவில் சங்கமன்கண்டி கடலில் மூழ்கி காணாமல் போன தந்தை, மகன் மற்றும் மருமகன் ஆகியோர் சடலங்களாக நேற்று மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை திருக்கோவில் சங்கமன்கண்டி கடலில் குளிக்க சென்ற வேளை காணாமல் போயிருந்த இவர்கள் மாலை விநாயகபுரம் மங்கமாரி கடற்கரையில் ஒதுங்கிய நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சங்கமன்கண்டியை சேர்ந்த 38 வயதுடைய மயில் வாகனம் நந்தராஜின் 15 வயதுடைய மகன் மற்றும் நந்தராஜின் சகோதரியின் மகனான 17 வயதுடைய மருமகன் ஆகியோரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 3/2 பெரும்பான்மை பலத்துடன் மக்களால் நிறுவப்பட்ட அரசு. இது எவராலும் அசைக்க முடியாதது. எனவே இந்த அரசு கவிழும் என்று எதிரணியினர் கனவில் கூட நினைக்கக்கூடாது எனவும் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பிரச்சாரங்கள் அனைத்தும் நடைமுறைக்கு சாத்தியமற்றவை என பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாட்டில் இடைநிறுத்தப்பட்டிருந்த அரிசி இறக்குமதிக்கான அனுமதி இன்று முதல் மீண்டும் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை சுங்கை திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக கடந்த 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையில் தனியார் துறை வர்த்தகர்களுக்கு நேரடியாக அரிசி இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. அக்கால பகுதியில் மொத்தமாக 67,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை அரிசி இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் மதுபானம் அருந்திவிட்டு வாகனம் செலுத்தும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சாரதிகள் கைது செய்யப்படும் அனுமதி பத்திரங்கள் 12 மாதங்களுக்கு இடைநிறுத்தி அல்லது ரத்து செய்யுமாறு நீதிமன்றத்தில் போலீசாரால் கூறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைய சில நாட்களாக சாரதிகள் மதுபோதையில் வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் வாகன விபத்துக்கள் அதிகரித்துள்ளதுடன் அதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் கடுமையாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் மதுபானம் அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவோருடைய சாரதி அனுமதி பத்திரங்களை நிரந்தரமாக இல்லாமல் செய்வதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். யாழ்ப்பாணத்தில் தந்தையும் மகனும் நடத்திய கொடூரமான தாக்குதலில் பெண் உட்பட 2 படுகாயமடைந்த நிலையில் யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆலயம் ஒன்று தொடர்பில் ஏற்பட்ட முறைப்பாட்டினை அடுத்து வீரொன்றினில் அத்துமீறி நுழைந்த தந்தையும் மகனும் வீட்டில் இருந்தவர்கள் மீது சரமாரியான தாக்குதலை நடத்தியதில் இந்த காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். வெள்ளம், மழை மற்றும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கணக்குகளில் இழப்பீட்டுத் தொகை வரவு வைக்கப்படும் என விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பரில் நிலவிய சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த சுமார் 80,000 ஏக்கர் விளைநிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. 2024-25 பெரும்போக பயிர் செய்த ஆய்வின் முன்னேற்றம் குறித்து நேற்று ஊடகங்களுக்கு அறிவிப்பொன்றை வெளியிட்டு குறித்த விடயம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கொல்லுப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனியார் பேருந்து ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் அதில் பயணித்தவர் பேருந்து சில்லுகளுக்கிடையே நசுங்கி உயிரிழந்துள்ளார். இவ்விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்தவரின் தலை பேருந்தின் பின் சக்கரத்தினால் முற்றாக நசுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கதிர்காமத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்துடனேயே மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு கோதாபய ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு எதிரான அறகலைய போராட்டத்தின் பின்னர் பல்வேறு காரணங்களுக்காக 6,000 அரசியல்வாதிகள் அரசியலில் இருந்து முற்றாக விலகியுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பெவ்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளரான ரொஹான் கட்டியாராச்சி கருத்து வெளியிடுகையில், போராட்டத்தின் பின்னர் பல அரசியல்வாதிகள் நம்பிக்கை இழந்து அரசியலிலிருந்து விலகியுள்ளார்கள். அத்துடன் பல்வேறு நிலைகளில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அரசியலுடன் தொடர்புடைய மேலும் 2,000 பேர் இந்த நாட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறி வேறு நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது.
முப்படையினரின் வசம் தங்களின் காணிகள் இருக்குமாயின் அது குறித்த உரிய தகவல்களை அறிய தருமாறு வடக்கு மாகாண காணி உரிமைக்கான மக்களமைப்பின் தலைவர் முரளிதரன் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் கருத்து வெளியிட்ட அவர், முப்படையினரின் வசமுள்ள காணிகளை மக்களுக்காக விடுவிப்பதற்காக படைகளின் ஆளுநத்துவத்தை குறைக்க வேண்டும். மேலும் வடக்கு மக்களுக்கு நாங்கள் தெரிவிப்பதாவது, உங்களுடைய சொந்த காணிக்குள் இராணுவ படை முகாம் அல்லது இராணுவ நிலையங்கள், கடற்படை விமானப்படை முகாம்கள் இருக்குமாயின் எமக்கு தகவல் தாருங்கள் எனவும் இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் திரட்டி நாங்கள் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் இருந்து வருகை தந்த தம்பதி ஒன்றே சுற்றுலா பயணிகளின் 2 மில்லியன் எண்ணிக்கையை பூர்த்தி செய்துள்ளதாக மீண்டும் உல்லாச பயணத்துறை தெரிவித்துள்ளது. உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்துக்கோரல் நடவடிக்கைகள் இன்று முதல் மாகாண மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி மத்திய மாகாணத்தில் பொதுமக்கள் கருத்துக்கோரல் நடவடிக்கைகள் கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் இன்று ஆரம்பமாக உள்ளது. அத்துடன் ஊபா மாகாணத்தில் எதிர்வரும் 30ஆம் தேதியும் சப்ரகமுவா மாகாணத்தில் ஜனவரி 3ஆம் தேதியும் பொதுமக்கள் கருத்துக்கோரல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. அம்பாறையில் மின்கோபுரத்தில் அத்துமீறி ஏறி செம்பு கம்பிகளை வெட்ட முற்பட்ட நபரொருவர் மின்சாரம் தாக்கி பலியாகியுள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை அம்பாறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சேநாயக்கபுர தமதின்ன வீதியில் இடம்பெற்றுள்ளது. சேநாயக்கபுரவில் மூடப்பட்ட நிலையில் உள்ள துணை மின் நிலையத்தில் மின்மாற்றி வைக்கப்பட்டுள்ள இடத்தில் அத்துமீறி நுழைந்து அவர் செப்பு கம்பிகளை வெட்ட முற்பட்ட போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு 582 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் குறைந்த வருமானம் பெறுவோர் மற்றும் கலைஞர்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்காக இந்த நிதி வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இது தொடர்பான வேலை திட்டத்தினை ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம் கச்சாத்திடு நடவடிக்கைகள் இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது. இந்த நிதியின் மூலம் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு 1888 வீடுகளையும் கலைஞர்களுக்கு 108 வீடுகளையும் நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 21 தாக்குதல் உள்ளிட்ட பல குற்றச்செயல்களின் உண்மைத்தன்மையை தற்போதைய அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் ராயசிங்கத்தின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் இடம்பெற்ற பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சாணக்கியன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கோத்தாபாய ராயபக்ச ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, மஹிந்த ராயபக்ச ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற கொலைகள் தொடரும் இந்த அரசாங்கம் நீதியான விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளுக்கு தகுந்த கண்டனை கொடுக்க வேண்டும் என அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார்.